ப்ரோ கிரியேட்டின்னா என்ன? கிரியேட்டின்னா கிட்னி டேமேஜ் ஆகுமா? ஹேர் லாஸ் ஆகுமா? இல்லை கிரியேட்டின் எடுத்த ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா? அப்படின்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. அந்த கேள்விகளை இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன். ஹாய் கைஸ், நான் ரோஷன். இந்த வீடியோவில் இன்டர்நெட்டில் என்ன மித்து சொல்கிறாங்கன்றதை விட சயின்ஸ் என்ன சொல்லுதுன்றத இந்த வீடியோவில் தமிழில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு கிரியேட்டின்றது ஒரு சப்ளிமெண்ட் இல்லை, அது நேச்சுரலாக நம்ம பாடியில் கிரியேட் ஆகிற ஒரு காம்பவுண்ட். நம்மளுடைய லிவர், கிட்னி, பேங்க்ரியஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் கிரியேட்டின்றதையே ப்ரொடியூஸ் பண்ணுது. பீஃப், ஃபிஷ் இது மாதிரி ஃபுட்லேயும் கிரியேட்டின் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பாடிக்கு எதுக்கு கிரியேட்டின் தேவைன்றதை நம்ம பயாலஜிக்கலா புரிஞ்சுக்கலாம். மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது ஏடிபின்ற ஒரு மாலிக்யூல் மசில்ல யூஸ் ஆகுது. பெஞ்ச் பிரஸ், டெட் லிஃப்ட் இதெல்லாம் போடும் போது ஏடிபின்ற மாலிக்யூல் வந்து சீக்கிரமா ட்ரைன் அவுட் ஆயிரும். ஏடிபி குறைஞ்ச அப்புறம் தான் பாஸ்போ கிரியேட்டினும் பாஸ்பேட்டும் சேர்ந்து அகெயின் ஏடிபி கிரியேட் ஆக ஹெல்ப் பண்ணும். ஸோ 1 or 2 reps இன்னும் உங்களால கான்சென்ட்ரேட் பண்ணி போட முடியும். நீங்க கிரியேட்டின் தனியாக எடுக்கும் போது தான் மசில்ல பாஸ்போ கிரியேட்டின் ஸ்டோர் பண்றது இன்க்ரீஸ் ஆகும். அதனால கிடைக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா பெட்டர் பவர், பெட்டர் ரெக்கவரி, பெட்டர் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். டெய்லி நல்ல ஒர்க் அவுட் பண்ண அப்புறம் பெட்டர் குரோத் கண்டிப்பா அந்த மந்தோட எண்டில் இருக்கும். நிறைய பேர் கிரியேட்டின் எடுத்த அப்புறம் 8 லிட்டர் குடிக்கணும், 5 லிட்டர் குடிக்கணும், தண்ணியே குடிக்கக்கூடாதுன்னு வேற சொல்றாங்க இன்டர்நெட்ல. ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுது? கிரியேட்டின்றது செல்ஸ்ல வாட்டரை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். கிரியேட்டின்ல எவ்வளவு தண்ணி எடுத்தா எவ்வளவு தண்ணி குடிக்கணும்னா 20 kg இருக்கிறவங்க 1 லிட்டர் குடிங்க. இப்ப 60 kg இருக்கிறீங்களா, நீங்க 3 லிட்டர் குடிக்கணும். 80 kg இருக்கீங்களா, 4 லிட்டர் குடிங்க. ஆனா பேலன்ஸ்டா ஒரு அமௌண்ட்னா ஒரு 4 லிட்டர்ஸ் இல்ல ஒரு 3.5 லிட்டர் கண்டிப்பா குடிங்க. அதுவும் குடிக்கணும்னா உடனே ஒரு அந்த 2 மணி நேரம் ஒர்க் அவுட் போட்டு உடனேலாம் அப்படியே குடிச்சிடக்கூடாது. தண்ணின்றத தண்ணி மாதிரி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும். அந்த டே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். எவ்வளோ கிராம் எடுக்கலாம் கிரியேட்டின் கேட்டிங்கன்னா 3 to 5 grams சேஃப் டோசேஜ். மோனோஹைட்ரேட் மைக்ரோனைஸ் கிரியேட்டின் எடுக்கணும். எந்த பிராண்டாலும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். மார்க்கெட் உள்ள பெஸ்ட் பிராண்ட் எதுவோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்க. எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம், ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி, இல்லை இன்ட்ரா ஒர்க் அவுட்டாக கூட கன்சியூம் பண்ணலாம். அதனால எந்த இஷ்யூவும் கிடையாது. கிரியேட்டின் டைமில் எடுக்கிறனால அந்த டைமில் எடுக்கிறனால. ஆனால் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுங்க. சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்க ப்ரோ. இப்போ சொல்கிறேன் முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுதான். ஹெல்த்தியான பர்சன் கிரியேட்டின் எடுத்து எந்த கிட்னி டேமேஜ் ஆன மாதிரியும் இல்லை ஹேர் லாஸ் ஆன மாதிரியும் எந்த எவிடன்ஸும் கிடையாது. ஸோ தாராளமாக ஹெல்த்தி பர்சன்ஸ் தாராளமாக எடுக்கலாம். ஸோ கிரியேட்டின்றது பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு வைட் சப்ளிமெண்ட். நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் வராது. ஹெல்த்தை மட்டும் ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கோங்க. அதை பொறுத்து நீங்கள் எடுக்க வேணாமன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் ஹெல்த்தியான பர்சன் தாராளமாக எடுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு கிட்னி, ஹேர் லாஸ் அந்த மாதிரி அதிகமான ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க டாக்டரை. அதுக்கப்புறம் நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு எடுக்கலாம். ஆனால் ஹேர் லாஸு 100% யாருக்கும் இருக்காதுன்னா கிடையாது, மைல்டாக இருக்கும். இது எடுக்கும் போது தான் வருமானு கேட்டால் வரவே வராது. இது எடுக்கும் போதுலாம் ஹேர் லாஸ்ன்ற எந்த எவிடன்ஸும் கிடையாது, எந்த ப்ரூஃபும் கிடையாது. ஜிம்முக்கு போகிறவங்க 3 to 5 grams உங்களோட கரெக்ட் டோசேஜ் எடுங்க. வாட்டரை கரெக்டான டைமில் ஸ்டோர் பண்ணுங்கள். அவசரம் குடிக்காதீங்க. அது சரக்கு கிடையாது. தண்ணி மாதிரி அழகாக குடிங்க. சரக்கு மாதிரி ஒரே டைமில் அடிச்சுட்டா படுத்துட்டாலாம் போதெல்லாம் ஏறாது இதில். ஸோ இதனால உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணுங்க. இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கிரியேட்டின் பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். அப்புறம் இன்னும் இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸில் வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.